நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, நெய்தன் எலிஸோட பேட்டிங் மற்றும் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பிக் பேஷ்ல காமிச்சிருந்தாரு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ அதுவும் இல்லாம சிஎஸ்கே இவர வந்து பிளேயிங் 11ல ஆட வைப்பாங்களா, மாட்டாங்களா? அதான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலோட எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, நெய்தன் எலிஸ்க்கு மேட்ச் நடந்துச்சு. இவர் ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ் இந்த டீம்ல இருந்தாரு. இதுல வந்து 35 ரன்னும் ஒரு 2 விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. ஸோ ஒரு ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 35 ரன்னில் வந்து 5 பவுண்ட்ரி ஒரு சிக்ஸும் அடிச்சிருந்தாரு 29 பாலில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பேட்டிங் எபிலிட்டியும் இருக்குது, பவுலிங் எபிலிட்டி உங்களுக்கு நல்லாவே கிரிக்கெட் பார்க்குறீங்களா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பவுலிங் எபிலிட்டி வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு தான். ஸோ ஒரு பஞ்சாப் வந்து இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒஸ்ட்டு ரிலீஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து அந்த வச்சிருக்க டீமில் வந்து இந்த மாதிரி பிளேயர் நல்லா சூட்டபுளாக ஆவார். ஏன்னா பஞ்சாப் கண்டிஷனுக்கு. ஸோ நல்ல ஸ்லோயர் ஆர்ம்ஸ் பயங்கரமாக போடக்கூடிய பவுலர், டெத்தில் அதிக பர்சன்டேஜாக விக்கெட் எடுக்கிற பவுலர் தான் இவரும். ஸோ ரன்ஸும் லீக்கேஜ் பண்ண மாட்டார், எக்கனாமிக்கலாக போடுவார், அதே அளவுக்கு விக்கெட்ஸும் எடுத்து கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான பிளேயர் மிஸ் அவுட் பண்ணுறது வந்து பஞ்சாபோட ஒஸ்ட் டிசிஷன். ஆனால் சிஎஸ்கே அங்கே தான் ஒரு ப்ளஸில் இருந்தாங்க. ஏன்னா இவர் பை பண்ணியிருக்கிறது ஒரு பெஸ்ட்டான டிசிஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா இவர் வந்து அன்ரேட்டட் ஆப்ஷன் அது மாதிரி தான் சொல்லுவேன். இன்னும் வந்து ஒரு சீசன் 2 சீசனுக்கு அப்புறம் தான் ஒரு ஹை அமௌண்ட் போக வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த வருஷம் சீசனில் நான் அடித்து சொல்கிறேன் கைஸ், இவருக்கு வந்து பர்பிள் லிஸ்ட்டில் வந்து கம்பல்சரி இருப்பாருன்னு சொல்லுவேன். பிளேயிங் 11ல் மஸ்ட்டாக ஆட வச்சாங்கன்னா. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இவர் பவுலிங் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக பஞ்சாப் வந்து அந்தளவுக்கு சான்சஸ் கொடுக்கறதில்ல. போன சீசனே அந்தளவுக்குலாம் சான்சஸ் கொடுக்கல. ரபாடா இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் சான்சஸ் கொடுத்தாங்க. ஸோ சிஎஸ்கே மாதிரி கண்டிஷனில் ஆடும்போது இவருக்கு வந்து நல்லா யூட்டிலைஸாக இருக்கும். ஏன்னா ஸ்லோயராக போட்டு விக்கெட் எடுக்கிற இது பவுலர்ஸ் வந்து நம்ம கிரவுண்டில் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் விக்கெட்ஸ் வந்து இவர் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பத்திரனா இருக்கார். ஸோ பத்திரனா டெத்தில் போடும்போது இவரும் அவர் கூட சேர்ந்து டெத்தில் போடுவார். ஸோ 2 பேரும் டெத்தில் போடும்போது யோசிச்சு பாருங்களேன், 2 பேர் காம்போ வேறு மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தர் 150+ யாக்கர் வைக்கவார், இன்னொருத்தர் வந்து 108 கிலோமீட்டர்ஸ் போகிறதுல யாக்கர், ஸ்லோயர் யாக்கர் வைக்கிற பவுலர். ஸோ 2 தரமான பவுலர்ஸும் வச்சுருக்கோம், 2 தரமான டெட்லி பவுலர்ஸ். ஸோ ஒருத்தர் வந்து எக்கனாமிக்கலான பவுலர், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேஸ் பவுலர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஜென்ரேஷனில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்க ஒரு தரமான பவுலர், அது இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்னு சொல்லுவேன். ஏன்னா போன வருஷம் வந்து இன்ஜுரியால் மிஸ் அவுட் பண்ணார் பத்திரனா. ஸோ இந்த வருஷம் இன்ஜுரிக்கு வாய்ப்பே இல்லை, அது மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவரையும் பத்திரனாவும் ஆட வச்சாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அதுவும் இல்லாமல் போன வருஷம் ஃபிஷ்ஷும் பத்திரனாவும் காம்போ மாதிரி இந்த வருஷம் நெய்தன் எல்லிஸும் பத்திரனா காம்போ வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ ஒரு அன்ரேட்டட் ஜெம்மாக தான் நம்ம பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது இல்லாமல் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வேறு பயங்கரமாக இருக்குதுல்ல. ஸோ இந்த வருஷம் வேறு மாதிரி இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சப்படி தான் பாய்.